ஓம் நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. அடியவர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். ஓம் சிவாய நம. இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவையின் 15ஆம் பாடல். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்று அழையேன் மின்னங்கையீர், சில்லென்று அழையேன் மின்னங்கை மீர் போதருகின்றேன். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்று அழையேன் மின்னங்கை மீர் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக. வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள், எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய், வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்று அழையேன் மின்னங்கை மீர் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறியும், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்றெண்ணிக்குள், எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். என் பொருள் விளக்கம். ஏலேன் தோழியே, இளமை கிளியே, நாங்கள் எல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகின்றாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர். அப்போது அந்த தோழி கோபத்துடன், என்னை அழைக்காதீர்கள், இதோ வந்துவிடுகிறேன் என்கிறாள். உடனே தோழிகள், உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது, இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர். அப்போது அவள், சரி சரி, எனக்கு பேசத் தெரியவில்லை, நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாக இருங்கள், நான் ஏமாற்றுக்காரியாக இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள். அடியே, நாங்களெல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும், அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள். அவளும் சண்டைக்காரி, பேச்சை விட மறுக்கிறாள். என்னவோ நான் மட்டும் இல்லாதது போல் பேசுகிறீர்களே, எல்லாரும் வந்துவிட்டார்களா என்கிறாள். தோழிகள் அவரிடம், நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார், வலிமை பொருந்திய குவலையாபியிடம் என்னும் யானை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள். கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.